நம்ம ஹோம்ல வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து கைத்தொழில் வந்து ஏற்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்லாம் தேவைப்படுது. ஸோ யார் இது மாதிரி உதவி பண்ணீங்கன்னா மேட்டு செய்யறது, ஒயர் கூட பின்றது, அது மாதிரி சார் ஹேண்ட் ஒயர் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து எல்லாருமே பண்ணுவாங்க சார். புரியுது மேடம், புரியுது. அதை பண்ணி நீங்க சேல் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேமிப்பு கிடைக்கும் சார். இப்ப வெளியில வேலைக்கு போறவங்க பத்தி பிரச்சனை கிடையாது. முதியோர்கள் இருப்பாங்க, அவங்க வந்து வெளியில வேலைக்கு போக முடியாத பட்சத்துல ஹோம்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கைத்தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஆக்டிவாவும் இருப்பாங்க, இது ஒரு வருமானமும் அவங்களுக்கு இருக்கும் சார். ஸோ அதனாலதான் சார் கண்டிப்பா நேயர்களே இந்த மாதிரி விஷயம் வரும். ஃபுட்டு மட்டும் இல்ல, சின்ன சின்ன அந்த துணி, நம்ம அந்த பிளாஸ்டிக் ஒயர் எல்லாம் வாங்கி கொடுத்தா அதை அவங்க கூட பின்னி ஏதோ பண்ணி வித்து அவங்களுக்கு அதை போய் சேருது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல நம்ம சேனல் மூலியமா வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அவங்களால வர முடியல. ஸோ அதனால அந்த ஃபுட்டு கொடுக்க வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஏரியா பேர் மேடவாக்கம் டவர் பெண்கள் காப்பகம். ஸோ இதுதான் நம்மளோட இடம். சரி வாங்க உள்ள போய் நிகழ்ச்சியை பார்க்கலாம். பாப்பா பேர் காயத்ரி, 5வது படிக்கிறாங்க. இப்போ தான் ஸ்கூல் சேர்த்திருக்கோம் எங்கள் ஸ்கூலில். இங்கே பக்கத்துலேயே சேர்த்திருக்கோம். டெய்லி கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம். நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது. பாப்பா ஸ்பெஷல் சைல்டு அவங்க, அதனால ஸ்பெஷல் சைல்டு ஸ்கூலில் சேர்த்திருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே இருக்குது, அவங்க சேர்த்திருக்கோம். ஸோ ஒரு வழியாக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது மேடம் தான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் தாங்க சார் ரொம்ப தேங்க்ஸ். ஏன் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தீங்களா சார் எங்கள் ஷெல்டர்ஸ்க்கு, அதனால சார் ரொம்ப நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு எடுத்து வந்துட்டீங்க, கரெக்டாக வந்துட்டீங்க, வாசலில் பிக்கப் பண்ணுற வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டு ரொம்ப நன்றி. ஸோ அவார்டு எல்லாம் அங்கே இருக்கிறது உங்கள் ஃபோட்டோ போட்டிருக்கு. அது வந்து உமன்ஸ் டேக்காக கொடுத்தது சார். உமன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ நம்ம சவுத் ஜோனில் உள்ள எல்லா கோஆர்டினேட்டர்ஸும் வந்து அந்த உமன்ஸ் டே முன்னிட்டு கொடுத்தாங்க சார். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் மேடம். நிறைய அவார்டு வாங்கணுன்றது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து பெண்கள் காப்பத்துக்கு வந்து எப்படிலாம் இங்கே வந்து இதை சேர்றாங்க அது கொஞ்சம் மக்களுக்கு சொல்லிடுங்க சார். எப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ போவோம் சார். ரெஸ்கியூ மூலியமாக வந்து நம்ம ஆதரவற்றவர்கள் சாலையோர உள்ள பெண்களை வந்து மீட்டெடுத்து ஹோமில் வச்சுருப்போம் சார். அப்படி இல்லாமல் வாலண்டியர்ஸ் ஒரு சிலர் கொண்டு வந்து விடுவாங்க. அதன் பின் வந்து நமக்கு கால் வரும் சார், இந்த இடத்துல இப்படி இருக்காங்க, சாலையோரத்தில் இந்த இடத்துல இருக்காங்கன்னு கால் மூலியமாகவும் நம்ம ரெஸ்கியூ பண்ணுவோம் சார். தென் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் மூலமா ரெஃபர் பண்ணுவாங்க, பப்ளிக் ரெஃபர் பண்ணி நம்ம எடுப்போம் சார். எப்படி இந்த மாதிரி கால் பண்ணி சொல்றது? எப்படி நம்பர் நெட்ல நம்மளோட ஆபீஸ் நம்பர் இருக்கு, நெட்லயும் நம்மளோட ஷெல்டர் டவர் பெண்கள் காப்பகத்தோட ஆபீஸ் நம்பர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். 9176371224 வந்து டவர் பெண்கள் காப்பகத்தோட ஃபோன் நம்பர் சார். சென்னையோட நம்பரா தமிழ்நாடு வரைக்கும்? சென்னையில சார். சென்னையில இருக்கிறது எங்க வேணா இந்த நம்பர் கால் பண்ணலாம் சார். கால் பண்ணா நம்ம அந்த யாரோ பாதிக்கப்பட்டவங்க வந்து நீங்க ரெஸ்கியூ பண்ணி நம்ம எடுத்துப்போம் சார். நம்ம ஹோம்ல சேர்த்து எதுவும் பேலாம் கிடையாது. பே கிடையாது சார். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது வந்து ஃப்ரீ தான் சார். சூப்பர் சூப்பர்.
இந்த ஷெல்டர் எத்தனை வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு மேடம்? சார் எங்க டவர் பெண்கள் காப்பகம் பாத்தீங்கன்னா பெரம்பூர் ஜெய்பீம் நகர்ல 2019ல இருந்து நம்ம வந்து நடத்திட்டு வரோம் சார். 2019. சூப்பர் மேடம். இங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? நம்மளோட ஷெல்டர்ல இப்ப பாத்தீங்கன்னா 30 பேர் இருக்காங்க சார். ஆமா சார். ஏன்னா ஷெல்டர்ல வந்து ஃபுல் டைம் இருக்க மாட்டாங்க, வெளியில வேலைக்கு போயிட்டு நைட் வந்து நம்ம ஹோம்ல ஸ்டே பண்ணிப்பாங்க சார். ஸ்கூல் கோயிங் ஆமாங்க சார். குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ஆமாங்க சார் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம ஹோம்ல வந்து ஸ்டே பண்ணிப்பாங்க சார். ஸ்கூல் அனுப்பிட்டு ஆமாங்க சார். ஈவினிங் அவங்களுக்கே நம்ம கைட் பண்ணுவோம் சார். இப்போ அவங்க பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சார்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவங்களுக்கு கைத்தொழில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா பூ கட்டுவாங்க. இங்கே உள்ளவங்க வந்து பூ கட்டி அதை வெளியில கொடுத்து சேல்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வருமானத்தை வந்து நம்ம டவர் பெண்கள் காப்பகத்து மூலமா ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் சார். அந்த பூ கட்டி கொடுக்குற காசு நீங்க அவங்களுக்கே கொடுத்துருக்கீங்க? ஆமாங்க சார். அவங்களோட சேமிப்புக்கு அவங்க கிட்டே கொடுத்து வச்சிருக்கோம் சார். சூப்பர், நல்ல விஷயமா இருக்கு. புதுசா ஒரு விஷயம் இருக்கு. நம்ம ஏன்னா அவங்க அப்படியே வந்து இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக நம்ம டவர் பெண்கள் காப்பகத்தின் மூலமா பூ கட்டுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்களே கட்டி அதை சேல்ஸ் பண்ணி அதன் மூலமா வர வருமானத்தை அவங்க சேமிப்பு வச்சிருக்காங்க சார். நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? இந்த வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 2019ல இருந்து செப்டம்பர்ல இருந்து இங்க வர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்தது இந்த மாதிரி இந்த சேவை செய்யணும்ன்றது? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, உங்களுக்கு எப்படி வந்தது மேடம்? ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் சார் எனக்கு வந்து இங்க வர்க் பண்ணணும் அப்படின்றது. சூப்பர். எப்படி இருக்கு உங்களுக்கு? இல்ல இங்கே தான் இருப்பீங்க? ஆமா சார், இங்கே தான் இருக்கும். ஊருக்குலாம் போறதெல்லாம் எப்படி? மந்த்லி போயிட்டு வருவோம் சார். மந்த்லி லீவ் எடுத்துட்டு போயிட்டு வந்துருவோம் சார். என் பேர் பவித்ரா, எனக்கு 22 வயசு. நான் இங்கே வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. எப்படி உங்களுக்கு? எனக்கு ரொம்ப உடம்பு முடியாத, நான் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிட்டு இருந்தேன். அட்மிட் ஆகிட்டு இருக்கப்போ எனக்கும் பக்கத்து பெட்டில் வந்து நான் சொன்னேன், இது மாதிரி எங்கள் சொந்தக்காரவங்களாம் சரி கிடையாது, எனக்கு உடம்பு சரியாதனால இல்லாட்டி அவங்கக்கிட்டலாம் போய் இருக்க முடியாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் இருந்தால் சொல்லுங்கன்னு. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டு நான் வந்து இங்கே வந்துமே 3-4 மாதம் உடம்பு சரியாதே இருந்தேன். அப்புறமா ட்ரீட்மெண்ட் பார்த்து அப்புறம் மேடம் தான் எனக்கு நாங்கள் முதல்ல இருந்த சென்டருக்கு பக்கத்துலேயே எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. இங்கே வராத முன்னாடி வரைக்கும் நான் அங்கே தான் வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்த்து ஃபோன் வாங்கினேன், கொலுசு எடுத்தேன், எனக்கு தேவைப்பட்ட திங்ஸு வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே எங்கேயும் எனக்கு தெரியாதனால மேடம் கொஞ்ச நாள் இருமா, இங்கே இருந்துக்கோ. வந்து நல்லா இருக்கும். முதல்ல ரொம்ப உடம்பு முடியாதா இருந்தா மேடத்துக்கிட்ட பழைய போட்டோலாம் இருக்கும். இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா இருக்கிறேன். ஓகே, நன்றி மேடம். இன்னும் நல்லா சக்ஸஸ் ஆகணும். இப்போ அவங்க பேசுறாங்க சிஸ்டர். அவ்வளோ ஜிஹெச்எல் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு இப்படி கால் வந்ததா? நீங்க? ஆமாங்க சார். கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு சோஷியல் ஒர்க்கர் மூலியமாக நமக்கு கால் வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணி மெமோ போட்டு கொடுத்துருந்தோம் சார். அவங்களுக்கு வந்து ஆஸ்மா இருக்கிறதுனால நம்ம ட்ரீட்மெண்ட் காமிச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா மேடம் சொல்லும் போதே ரொம்ப வீடோட கம்ஃபர்டபுளா இருக்கிறது நம்ம பேசும்போதே தெரிஞ்சுது. அது உங்களுக்கு ஒரு நன்றி. அதே மாதிரி இந்த மாதிரி என்ன விஷயம் சொல்லணும்னா சொல்லுங்க மேடம். நம்ம ஹோம்ல வந்து இருக்கிற எல்லாருக்குமே வந்து கைத்தொழில் வந்து ஏற்பாடு செய்யறதுக்கு கொஞ்சம் மெட்டீரியல்லாம் தேவைப்படுது. ஸோ யார் இது மாதிரி உதவி பண்ணீங்கன்னா மேட்டு செய்யறது, ஒயர் கூட பின்றது, அது மாதிரி ஹேண்ட் ஒயர் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா அவங்க வந்து எல்லாருமே பண்ணுவாங்க சார். புரியுது மேடம், புரியுது. அதை பண்ணி நீங்க சேல் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேமிப்பு கிடைக்கும் சார். இப்போ வெளியில வேலைக்கு போறவங்க பத்தி பிரச்சனை கிடையாது. முதியோர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வெளியில வேலைக்கு போக முடியாத பட்சத்துல ஹோம்ல தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கைத்தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா அவங்க ஆக்டிவாகவும் இருப்பாங்க, இது ஒரு வருமானமாகவும் அவங்களுக்கு இருக்கும் சார். ஸோ அதனால தான் சார். கண்டிப்பா நேயர்களே, இந்த மாதிரி விஷயம் வரும். ஃபுட்டு மட்டும் இல்ல, சின்ன சின்ன அந்த துணி, நம்ம அந்த பிளாஸ்டிக் ஒயர் எல்லாம் வாங்கி கொடுத்தா அதை அவங்க கூட பின்னி ஏதோ பண்ணி வித்து அவங்களுக்கு அதை போய் சேருது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது இருக்கு.